தமிழ்நாடு முழுவதும் உலகம் முழுவதும் மக்கள் பார்க்கின்ற வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இன்றைய நிலவரப்படி மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற குழுவின் தலைவராக இருக்கிறார். இன்றைய நிலவரப்படி முழுவதும் நேரலையா உறுதியாக இந்த பட்ஜெட் கூட்டத்தொடர் முழுவதும் நேரலை தமிழ்நாடு முழுவதும் உலகம் முழுவதும் மக்கள் பார்க்கின்ற வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. முதலில் 4 பேரையும் தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வந்தது. அந்த 4 பேருக்கும் விளக்கம் கேட்டு அனுப்பியிருந்தோம். அவர்கள் விளக்கம் அளித்தார்கள். அந்த விளக்கத்தின் மீது வேறு பதில்களையும் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சில விளக்கங்களை கேட்டிருந்தார். அது அவர் கூறியபடி தன்னையும் அழைத்து தன்னுடைய வழக்கறிஞரையும் அழைத்து அவர்களை விசாரிக்கிற போது என்னையும் அழைத்து விசாரிக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தார். அந்த வாய்ப்பை தருவதுதான் சரியான நடைமுறையாக இருக்கும் என்கின்ற அந்த கருத்தின் அடிப்படையில் அவர்கள் சார்பிலே நேற்று இரு தரப்பிலும் வழக்கறிஞர் வரவழைத்து அவரிடம் விசாரணை நடத்தி இருக்கிறோம். விசாரணை மேலும் தொடர்கிறது. முன்னேற்ற கழகத்தினுடைய இன்றைய நிலவரப்படி மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற குழுவின் தலைவராக இருக்கிறார். இன்றைய நிலவரப்படி எந்த கட்சி கூட்டணி இருக்கிறதோ அந்த கட்சியினுடைய சின்னத்தில் போட்டியிட்டிருந்தால் அவர்கள் அந்த பிரதான கட்சியினுடைய உறுப்பினராக கருதப்படுவார்கள். அப்படி கருதப்பட்டால் அந்த கட்சிக்கென்று ஒதுக்கப்படுகிற இடங்களில் அமர வேண்டும். அப்படி ஒதுக்கப்பட்டிருந்தால் பேசுவதற்கான நேரம் கூட அந்த பிரதான எந்த கட்சியில் கூட்டணி எந்த கட்சியின் சின்னத்தில் அவர்கள் நின்றார்களோ அந்த கட்சியினுடைய பட்டியலில் தான் அவர்கள் பெயர் வாசிக்கப்படும். அந்த பட்டியலின்படி தான் நான் பேச அனுமதிப்பேன். தனியாக கட்சி பெயர் ஒன்றை வைத்துக் கொண்டு கட்சி நடத்திக் கொண்டு அவர்கள் தங்கள் சின்னத்தில் நின்று வெற்றி பெற்றிருந்தால் தனியாக பேச அனுமதிப்பேன். ஆனால் வேறு கட்சியிலே கூட்டணி இருந்து கொண்டு அந்த கட்சியினுடைய சின்னத்தில் நின்று வெற்றி பெற்றிருந்தால் அந்த கட்சியினுடைய உறுப்பினராக நான் கருதி அவர்களை அந்த பிரதான கட்சி அவர்கள் பெயரை எழுதி கொடுத்தால் மட்டுமே நான் பேச அனுமதிப்பேன். அப்படி சொன்னதில் அவர் ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். அவர்களையும் நாங்கள் பேச எங்களுடைய பட்டியலில் சேர்த்துக் கொள்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அந்த நடைமுறை தான் நான் கடைபிடிப்பேன். பங்கேற்கிற போது அந்த கட்சியினுடைய கொறடா உத்தரவுப்படி தான் இவங்க பேச அனுமதிப்பீங்க. ஆமா, அந்த கட்சியினுடைய கொறடா உத்தரவுப்படி தான் நடத்துவோம்.